Hello friends, welcome to our channel Success Learn with Mala. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனல்ல நம்ம 6th ல இருந்து 12th வரைக்கும் இருக்கிற இங்கிலீஷ் புக்ல இருக்கிற prose poem, supplementary then அதுக்கான question and answer, grammar, exercise இது எல்லாமே நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 20 இயர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் பார்க்குறோம். இந்த ஸ்டோரியை யார் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி. ஓகே, இந்த ஸ்டோரி வந்து எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் யூனிட் 1 சப்ளிமெண்டரி செக்ஷனில் ஆஃப்டர் 20 இயர்ஸ் அப்படின்ற ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியை ரைட் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹென்றி அப்படின்றவர் தான் ரைட் பண்ணார். நம்ம எப்போதுமே வந்து ஒரு ஸ்டோரி ஆர் ப்ரோஸ் சப்ளிமெண்டரி போயம் எது பார்த்தாலுமே அபவுட் தி ஆத்தர் பார்ப்போம், அதுக்கப்புறம் கிளாசரி பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து கிளாசரி செக்ஷன், அதுக்கப்புறம் அபவுட் தி ஆத்தர் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஸ்டோரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் 20 இயர்ஸ் அப்படின்ற ஸ்டோரியை ரைட் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி. ஓகே, இப்போ நமக்கு எப்போவுமே நம்ம வெளியிலேருந்துலாம் எங்கேயும் படிக்க வேண்டாம். அபவுட் தி ஆத்தர் நமக்கே புக்குக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அபவுட் தி ஆத்தர் அதை தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் கிளாசரி படிக்கலாம். ஓகேங்களா. அபவுட் தி ஆத்தர் ஹென்றி 1862 1910, அதாவது அவருடைய பர்த் இயர் வந்து பார்த்திங்கன்னா 1862 அண்ட் டெத் இயர் 1910. is a popular American short story writer whose original name is William Sidney Porter. His works romanticized the life of ordinary people in New York City. His stories are well known throughout the world. They expressed the effect of coincidence on character and often had unexpected twist in the end. His stories are also noted for their witticism and clever wordplay. Henry's prolific writing period began in 1902 in New York City, where he wrote 381 short stories. He wrote one story a week for a New York World Sunday magazine for over a year. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹென்றி அப்படின்றவர் வந்து ஒரு பாப்புலர் அமெரிக்கன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவருடைய நேம் வந்து ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் சிட்னி போர்ட்டர் அப்படின்றது தான் இவருடைய நேமு. இவருடைய ஒர்க் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூயார்க் சிட்டியில் இருக்கவங்க கூடிய ஆர்டினரி பீப்புளை பேஸ் பண்ணி, அதாவது ஒரு கற்பனை தரமாக, ஒரு புதுவிதமாக, ஒரு ஆக்கப்பூர்வமான ரைட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய ஸ்டோரிஸ் இஸ் வெல் நவுன் த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஹிஸ் ஸ்டோரிஸ் ஆர் வெல் நவுன் த்ரூ அவுட் ஹிஸ் வேர்ல்டு. இவருடைய ஸ்டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகம் முழுவதுமே பறஞ்சு எல்லாருக்குமே வந்து பறந்து தெரிந்தத ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேவ் எக்ஸ்பிரஸ் த எஃபெக்ட். இவருடைய கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் அந்த ஸ்டோரியில் ரைட் பண்ணுற கேரக்டர் தான் ஒரு கோஇன்சிடென்ட் கேரக்டராக இருக்கும். பட் எண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டோட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹிஸ் ஸ்டோரிஸ் ஆர் ஆல்சோ நோட்டட் ஃபார் த விக்டிசம்ஸ் அண்ட் கிளவர் வேர்ட் பிளே. அதாவது இவருடைய கதைகள் வந்து ஒரு புத்திசாலித்தனமாக, ஒரு காமெடியாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளவராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இவருடைய பிளே எல்லாம். நெக்ஸ்ட் ஹென்ரிஸ் ப்ராலிஃபிக் ரைட்டிங் பீரியட் பிகன் இன் 1902 இன் நியூயார்க் சிட்டி. இவருடைய அந்த ரைட்டிங் பீரியட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1902 நியூயார்க் சிட்டியில். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 381 ஷார்ட் ஸ்டோரி ரைட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹி ரோட் ஒன் ஸ்டோரி அ வீக் ஃபார் எ நியூயார்க் வேர்ல்ட் சண்டே மேகசின் ஃபார் ஓவர் எ இயர். அதாவது சண்டே ஒரு சண்டேவும் வீக்லி ஒரு சண்டே வந்து பப்ளிஷ் ஆகக்கூடிய ஒரு அந்த மேகசின்ஸில் வந்து இவர் வந்து ஷார்ட் ஸ்டோரி வந்து ரைட் பண்ணியிருக்கார். ஓகேங்களா. த நியூயார்க் வேர்ல்ட் சண்டே மேகசினில் வந்து ஸ்டோரி வந்து வீக்லி ஒன்ஸ் வரக்கூடிய அந்த ஸ்டோரி, சண்டே ஸ்டோரி வரக்கூடிய இதில் வந்து அவர் வந்து ஒரு ஸ்டோரி வந்து ரைட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. Henry short story after 20 years was published in the Sunday edition of the New York World in 1905. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, த நியூயார்க் வேர்ல்ட் சண்டே மேகசின். அந்த சண்டே மேகசினில் தான் 1905 ஆஃப்டர் 20 இயர்ஸ் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்டோரி வாஸ் இன்க்ளூடட் இன் த 1906 anthology The 4 Million and it has since been republished in many short stories collection. அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்தாலஜினா தொகுப்பு 4 மில்லியன்ஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே இந்த ஆஃப்டர் 20 இயர்ஸ் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரி வந்து இருந்துச்சு அப்படின்னும், அதுக்கப்புறம் ரீபப்ளிஷ் பண்ணக்கூடிய மெனி ஷார்ட் ஸ்டோரிஸ் கலெக்ஷன்லேயும் இந்த ஆஃப்டர் 20 இயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எ ஃபியூ ஆஃப் ஹீஸ் அதர் பாப்புலர் ஷார்ட் ஸ்டோரிஸ். இவர் எழுதின ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய கொஞ்சம் ஷார்ட் ஸ்டோரியோட நேம் கொடுத்துருக்காங்க. த கிஃப்ட் ஆஃப் மேகி, த கப் and the anthem. Next, The Reason of Red Chef,
next retrieval, reformation and the third ingredient. இதெல்லாம் அவர் எழுதின ஷார்ட் ஸ்டோரிஸ். ஓகேங்களா? ஸோ வந்து ஓ ஹென்றி அப்படின்றவர் ஒரு அமெரிக்கன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெக்காபுலரி செக்ஷன் பார்க்கலாம். வெக்காபுலரி செக்ஷனில் இருக்கக்கூடிய மீனிங்க்கு நம்ம ஹார்ட் வேர்டுக்கு வந்து மீனிங் தெரிஞ்சதான் நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி இல்லை லெசனில் வந்து படிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், அவென்யூ. அவென்யூ மீன் எ வைட் ஸ்ட்ரீட், அதாவது ஒரு அகன்ற பெருசாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட், ஒரு தெரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹேபிட்டுவல். ஹேபிட்டுவல் மீன் ரெகுலராக செய்யக்கூடிய ஒர்க்கை நம்ம ஹேபிட்டுவல் அப்படின்னு சொல்கிறோம். நைட், ஆல்மோஸ்ட். நைனும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களா அது. த்ரில்லிங் மீன் ட்விஸ்டிங் அண்ட் ஸ்பின்னிங் அரவுண்ட், அதாவது நம்ம சுற்றுறது இல்லை மேலே கீழே வந்து ஒரு இதை வந்து பண்ணுறது, அதுக்கு பேர் வந்து ஸ்பின்னிங் அண்ட் அரவுண்ட். ட்விஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் சொல்கிறாங்களா, ட்விஸ்டிங் அண்ட் ஸ்பின்னிங் அரவுண்ட் தான் த்ரில்லிங் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் இன்ட்ரிகேட் மீன்ஸ் காம்ப்ளிகேட்டட், ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு கஷ்டமாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம்லே அது. நெக்ஸ்ட் வந்து சால்வாட் மீன் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், அவங்களோட அப்பியரன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க ஒரு பொருளை தூக்கவோ வெயிட்டாக இது பண்ணவோ ஃபிசிக்கலி வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அது. சால்வாட் மீன்ஸ் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் ஸ்வாகர் மீன்ஸ் வாக் இன் ஏ கான்ஃபிடென்ட் வே, அவர்களுடைய சில பேரோட நடக்கும்போதே பார்த்தா அவருடைய வீரம் தெரியுதுன்னு சொல்லுவாங்களே, அவர் மாதிரி கான்ஃபிடென்ட்டாக தன்னம்பிக்கையோடு நடக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் விசினிட்டி மீன்ஸ் த சரௌண்டிங் ஏரியா நம்மளை சுற்றி இருக்கவங்கள தான் நம்ம வந்து சரௌண்டிங் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வந்து விசினிட்டி மீன்ஸ் த சரௌண்டிங் ஏரியா. நெக்ஸ்ட் ரீஅஷூரிங்லி அப்படின்னா மேக்கிங் சம் ஒன் ஃபீல் லெஸ் டவுட்ஃபுல். இப்போது யாராவது ஒருத்தவங்க நம்மளை பார்த்துட்டு இவங்க அவங்களா இருப்பாங்களோ, இல்லை இவங்க அங்கே பார்த்தோமே அந்த பர்சனாக இருப்பாங்களோ அப்படின்னு வந்து நம்மளை வந்து டவுட்ஃபுல்லாக பார்க்குறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து அவங்க இது பண்ணுறது தான் வந்து ரீஅஷூரிங்லி அப்படின்னு சொல்கிறாரு. மேக்கிங் சம் ஒன் ஃபீல் லெஸ் டவுட்ஃபுல். நெக்ஸ்ட் ப்ரப்போசிஷன் மீன் தியரி ஆர் சிஸ்டம், ஒரு கூற்று. ஓகேவா? பிளடர் மீன்ஸ் ஒன் ஹூ டாயில் ஸ்லோலி பட் ஸ்டெடிலி, அதாவது இது வந்து ஒரு விதமான நடையை சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் விஸ் மீன்ஸ் இன்டெலிஜென்ட் பீப்புள். நெக்ஸ்ட் க்ரோவ் மீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எ டல் ரொட்டீன் தட் டஸ் நாட் சேஞ்ச். நெக்ஸ்ட் ரேசோரேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், அதுவும் வந்து ஒரு கடினமான சுச்சுவேஷனை வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிஸ்மலி மீன்ஸ் வித்தவுட் ஹாப்பினஸ் அண்ட் சியர்ஸ், எந்த விதமான ஒரு இன்பமும் இல்லாத இருக்கிறது தான் வந்து டிஸ்மலி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்சர்டிட்டி மீன்ஸ் யோர் குவாலிட்டி ஆஃப் பீயிங் சில்லி அண்ட் ஃபூலிஷ், ஒரு முட்டாள்தனமான ஒரு அபத்தமான இருக்கக்கூடிய ஒரு செயலை வந்து அப்சர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்சர்டிட்டி. நெக்ஸ்ட் ஈகோட்டிசம் மீன்ஸ் எ ஃபீலிங் ஆர் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ், எ ஃபீலிங் ஆஃப் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ், அதாவது தான் நமக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது, தற்பெருமை, அதெல்லாம் வந்து ஈகோட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட்லைன் மீன்ஸ் அவுட்லைன் ஸ்டோரி சொல்கிறதுலாம் சொல்லுவாங்க. டிஸ்கிரைப்னா விவரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒயர்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அந்த ஒயர்ஸ் தான் சென்ட் டெலிகிராஃபிக் மெசேஜ். ஓகே, இப்போ இது நம்ம இந்த லெசனில் இருக்கக்கூடிய கிளாசரி, அதாவது கடினமான வார்த்தைக்கு நம்ம மீனிங் தெரிஞ்சிட்டோம். இந்த மீனிங்கை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம லெசன் உள்ளே ரீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து லெசன் பார்க்கலாம். இப்போ லெசன் இவ்வளோ தூரம் கவனிச்சோன்னே லெசனோட பேர் மறந்து போயிருக்கும் இல்லையா நமக்கு, மீனிங் இவ்வளோ படித்ததுனால. ஸோ ஆஃப்டர் 20 years ஓ ஹென்றி, இதுதான் நம்ம பார்க்குற லெசன். ஓகே, இந்த லெசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால நம்ம 3 பார்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு ஹாஃப் ஸ்டோரி பார்க்கலாம், செகண்ட் பார்ட்டில் ரிமைனிங் பார்க்கலாம், அண்ட் தேர்ட் பார்ட்டில் ரிமைனிங் ஸ்டோரி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஹியர் இஸ் த ஸ்டோரி entitled After 20 years, which is about two best friends who had to part ways. They've returned to keep on appointment they had made 20 years ago. Read to find out what happens when they meet again. அதாவது இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் வந்து 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த இடத்துல நம்ம திரும்பவும் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன மீட் பண்ணுறாங்க, என்ன விஷயம் அங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? The policeman and the beat moved up the avenue impressively. The impressiveness was habitual and not for show, for spectator were few. The time was barely 10 o'clock at night, but chilly gust of wind with taste of rain them had well nigh de-peopled
the street, depeopled the street. அதாவது the policeman and the beat moved up the avenue impulsively. அதாவது அந்த போலீஸ்மேன் இருக்கிறாரு இல்லையா, ஒரு போலீஸ்மேன் அந்த ஸ்ட்ரீட் அந்த தெருக்கள் எல்லாம் வருவார் இல்லையா, அந்த போலீஸ்மேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீட் ரொம்ப டிக் டக்குன்னு அந்த ஒரு இது வச்சுட்டு டக்குன்னு வருவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த போலீஸ்மேன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நடக்கிறாரு. எப்படின்னா இம்ப்ரெசிவ்லி ஒரு எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு இது அந்த ஒரு நடை அவருக்கே உண்டான ஒரு நடையில் வந்து நடக்கிறாரு. அந்த அவென்யூனா வைகி ஸ்ட்ரீட் அந்த பெரிய அகன்ற தெருவில். ஓகேங்களா. த இம்ப்ரெசிவ்னஸ் வாஸ் ஹேபிட்டபிள் அண்ட் நாட் ஃபார் ஷோ ஃபார் ஸ்பெக்டேட்டர்ஸ் வேர் ஃபியூ. இந்த இது வந்து அவர் வந்து அந்த மாதிரி அட்ராக்டிவாக நடக்கிற வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவருடைய நேச்சர். இங்கே எந்த ஒரு ஷோவும் இல்லை, எந்த ஒரு ஸ்பெக்டேட்டர்ஸும் இல்லை, அதாவது பார்வையாளர்களுக்காகவும் இல்லை. அவர் வந்து அவருடைய ஹேபிட்டாக எப்படி அவருடைய வழக்கமாக நடப்பாரோ அந்த நடையில் அவர் நடக்கிறாரு. The time was barely 10 o'clock at night, but silly gust of wind with a taste of rain then had well night depeopled the streets. அதாவது இதில் வந்து கஸ்ட் பாருங்கள், GUSTS தான். வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இதில் ப்ரிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டீபீப்புள்டுனா மக்கள் இல்லாமல் இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா DEPEOPLED தான் வரணும். இந்த DEEE கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு வரக்கூடாது. ஓகேங்களா. ஓகே. டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ வந்து 10 o'clock நைட்டு. இந்த சில்லி கஸ்ட் ஆஃப் விண்ட், அதாவது வந்து ஒரு விண்ட் ஒரு காற்று, ஒரு பலமான காற்று அடிக்குது. அந்த காற்று எப்படின்னா மழை வர்ற மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு மாதிரி காற்று வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரியான காற்று அடிக்கிறது. அந்த நைட் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டில் பொதுவாக யாரும் மக்கள் இல்லை. ஓகேங்களா, அதிகமான மக்கள் யாரும் இல்லை. Trying doors as he went, thrilling his club with many intricate an artful moment, thrilling now and then to cast his watchful eye adown the Pacific thoroughfare. The officer with his stalwart form and slight swagger made a fine picture of guardian of the peace. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா trying doors as he went, thrilling his club with many intricate. அதாவது அவர் அந்த கிளப் வச்சுருப்பாரு, அந்த ஸ்டிக் அந்த தடின்னு சொல்லுவோம் இல்லையா, கையில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இது வச்சு பார்த்திங்க அப்படின்னா அந்த த்ரில்லிங் பண்ணிகிட்டே இருக்கா. அதாவது மேலிங் கீழும் ஸ்பின்னிங் அதை சுற்றிக்கிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கிறார். அந்த இதை வந்து ஸ்டிக்கை வந்து சுற்றி விட்டுட்டு மெனி இன்ட்ரிகேட், அதாவது வந்து இங்கே ஒரு காம்ப்ளிமெண்ட் இன்ட்ரிகேட்னா நம்ம என்ன பார்த்தோம், ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதை மாதிரி இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக, இங்கே யார் வரப்போகிறா, அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து ரொம்ப க்ளீனாக ஃபைனாக வந்து அதை வந்து வாட்ச் பண்ணுறாரு. ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து வாட்ச் பண்ணுறாரு, எல்லா இடத்தையுமே வந்து வாட்ச் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சால்வா ஃபார்ம் அண்ட் ஸ்லைட் ஸ்வாகர், அதாவது வந்து ஒரு வீரமான ஒரு நடை, ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி ஸ்வாகர் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், ஒரு நடை வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நடக்கிறது பார்த்தோம் இல்லையா, கான்ஃபிடென்ட் வாக். ஸோ அந்த நடையில் வந்து அவர் நடக்கிறாரு. மேட் எ ஃபைன் பிக்சர் ஆஃப் கார்டியன் ஆஃப் த பீஸ், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கே இந்த பொருத்தமான இந்த இதுக்கு வந்து அவர் தான் பொருத்தம், இந்த நடைக்கு இந்த இதுக்கு வந்து பொருத்தமாக இருக்கிறது அவர் தான் அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் நடக்கிறாரு. ஓகேங்களா. The vicinity was one who kept yearly hours. Now and then you might see the lights of scissor store or often all night lunch counter, but the majority of the door belonged to business places that had long since been closed. Okay, the vicinities was one that kept eagerly hours, அதாவது இங்கே சுற்றி இங்கே விசினிட்டி மீன்ஸ் சரௌண்டிங் ஏரியா, இங்கே வந்து சரௌண்டிங் இருக்கிறது எல்லாருமே ஓரளவு வந்து தூங்கிட்டாங்க. none of them Now and then you might see the lights of scissor store, அதாவது அங்கங்கே வந்து அந்த சிசர் இருக்கு இல்லைங்களா, சிகரெட், அதனுடைய வெளிச்சங்கள் மட்டும் நைட்டில் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஆல் நைட் லன்ச் கவுண்டர், எல்லா நைட்லேயுமே நைட் ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய லஞ்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கடைகள் வந்து ஓப்பனாக இருக்குது. பட் த மெஜாரிட்டி ஆஃப் த டோர்ஸ் பிலாங் டு த பிஸ்னஸ் பிளேசஸ் தட் ஹேட் லாங் சின்ஸ் பீன் க்ளோஸ்டு. மெஜாரிட்டியாக இது பிஸ்னஸ் பிளேஸ்ன்றனால எல்லா கடைகளுமே மூடப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. When about midway of the certain block, the policeman suddenly slowed his walk. In the doorway of their darkened hardware store, a man leaned with an unlighted scissor in his mouth. As the policeman walked up to him, the man spoke up quickly.
ஸோ ஓகே அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிட்வே அந்த நடுவில் நடந்து போயிட்டே இருக்கும்போது சடனாக வந்து அந்த போலீஸ்மேன் வந்து திரும்பி பார்க்குறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டோர்வே, அதாவது ஒரு டார்க்காக இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோருக்கு பக்கத்தில் அந்த ஒரு ஸ்டோர் இருக்குது. அந்த ஸ்டோருக்கு பக்கத்தில் ஒரு மேன் வந்து அந்த அந்த கேட்டில் சாய்ந்து நின்றுட்டுருக்கிறாரு. அவர் கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்லைட்டட் சிசர் இன் ஹிஸ் மவுத், அவருடைய வாயில் வந்து பற்ற வைக்காமல் ஒரு சிகரெட் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த இது இருக்குது அப்படின்னும். அந்த போலீஸ்மேன் வந்து கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மேன் வந்து பேச ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் பார்ட் 1 இருக்கலாம். பார்ட் 2ல் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.